Hi students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சர்க்யூட் தியரி. ஸோ சர்க்யூட் தியரியிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் இ ஆஃப் தி கிவன் சர்க்யூட்னு கேட்டிருக்கான். ஸோ இது இருக்கிற சிம்பிள் அண்ட் ரிப்பீட்டடாக இந்த மாடலில் கேட்குற கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த இ வேல்யூ இந்த வோல்டேஜ் வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கரண்ட் வேல்யூ கொடுத்துருக்கா. ஸோ மெஸ் ஒன்றுக்குரிய கரண்ட்டும் மெஸ் டூக்குரிய கரண்ட் வேல்யூவும் கொடுத்துட்டான். ஸோ இதை யூஸ் பண்ணி இது இங்கே டெவலப் ஆகிற இஎம்எஃப் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நான் இங்கே டெவலப் ஆகிற இஎம்எஃப் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மெஸ் டூ மட்டும் நான் செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் கரண்ட் டைரெக்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்கிற கரண்ட் டைரெக்ஷன் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் அவங்க கொடுத்துருக்கான் இங்கே. ஸோ கரண்ட் வந்து நார்மலாக ஹையர் டு லோயர் பொட்டன்ஷியல் போகும். ஸோ கரண்ட் டைரெக்ஷன் என்ன டைரெக்ஷனில் இருக்கோ ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ் த்ரூ அவுட் மார்க் பண்ணிக்கணும். சரி ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரான்ச் இந்த 6 ஓம் பிரான்ச் வந்து இந்த ரெண்டு மெஸ்ஸுக்கும் காமனாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற கரண்ட்டும் இதில் ஃப்ளோ ஆகும். ஸோ அதோட டைரெக்ஷனை நீங்கள் அசைன் பண்ணி இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த கரண்ட் வந்து அப்பரில் போயிட்டு இங்கே வரும்போது மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால் டைரெக்ஷன் வந்து மேலேருந்து கீழே போகிற மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ஸில் இந்த 2 ஆம்ஸ் வந்து இந்த 6 ஓமில் ஸ்டார்டிங்கில் என்ட்ராகிறது பாசிட்டிவ், ஃபைனலாக ரீச் ஆகிறது நெகட்டிவ். ஓகேங்களா. அப்போ வோல்டேஜ் ட்ராப் க்ரியேட் ஆகுது. அப்போ -6 × 2. சிமிலர்லி இந்த 6 ஓமுக்கும் இந்த 2 ஓம்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது வோல்டேஜ் ட்ராப் க்ரியேட் ஆகும். ஸோ -6 × 2 ஓம். ஓகேங்களா. இப்போ ஃபைனலாக இந்த இஎம்எஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறது நெகட்டிவ், ஃபைனலாக ரீச் ஆகிறது பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் சி. அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் இந்த 1 ஓம் இதில் ஃப்ளோ ஆகுது இல்லையா. ஸோ அதோட டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகிறதால அதுவும் வோல்டேஜ் ட்ராப் க்ரியேட் பண்ணுது. ஸோ -6 × 1. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -12 -6 வரும். ஸோ இ = இதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து பண்ணிங்கன்னா 30 வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி செகண்ட் மாடல் சம் ஒன்று பார்த்தோன்னா ஸோ ஃபைண்ட் தி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கொடுத்துருவோம். அப் டு இன்ஃபினிட்டி வரையும் போகிற மாதிரி ரிப்பீட்டடாக அதை கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ இது எந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். சப்போஸ் இந்த நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற சப்போஸ் இந்த நெட்வொர்க்கை இந்த பாயிண்டில் கட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் இருக்கிற அதே ஃபார்மேட் செகண்டில் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே கட் பண்ணிங்கன்னா இந்த செகண்ட் இதே ஃபார்மேட் அப்படியே ரிப்பீட்டட் ஆகிட்டே போயிடும். ஸோ இது எங்கே கட் பண்ணால் இந்த ஃபஸ்ட் ஃபார்மேட்டில் கிடைக்கிற வேல்யூ வருதுன்னு செக் பண்ணிக்கணும் நெட்வொர்க்கில். ஸோ இங்கே கட் பண்ணிங்கன்னா இது கட் பண்ணி இந்த இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷனாக இருக்கும். அதே சிமிலரில் இங்கே என்ன ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்கோ அதே ஸ்டார்டிங் பொசிஷன் இங்கே இருக்கும். ஸோ அதனால் இங்கே கட் பண்ணி இங்கே ஒரு கட் போட்டுட்டு ஸோ இது த்ரூ அவுட் இங்கே இருக்கிற இது எல்லா நெட்வொர்க்கும் நான் இங்கே எப்படி வச்சுக்கணும் ஆர் ஈக்குவல்னு வச்சுக்கணும் நார்மலாக. ஓகேங்களா. ஆர் ஈக்குவல்னு வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற வேல்யூவை என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதே ஃபார்மேட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த ஆர் ஈக்குவல்னு எப்படி கனெக்ட் பண்ணுன்னா ஸோ இந்த 1 ஓமுக்கு அக்ராஸை நீங்கள் கனெக்ட் இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வேல்யூ தான் ஆர் ஈக்குவல்னு வச்சுருக்கோம். ஸோ இது அக்ராஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் பேரல் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேரல் கனெக்ஷனுக்கு ஈக்குவல்னு கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு த்ரூ அவுட் இந்த 3 ரெசிஸ்டன்ஸ்க்குரிய ஃபைனல் வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணி. ஸோ ஆர் ஈக்குவலன்ட் = இது 3மே சீரிஸ் கனெக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ 1 + 1 + ஆர் ஈக்குவலன்ட் / ஆர் ஈக்குவலன்ட். ஓகேங்களா. ஸோ ஆர் ஈக்குவலன்ட் = த்ரூ அவுட் இந்த வேல்யூ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா. இதுக்கப்புறம் இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனக்கு ஆர் ஈக்குவலன்ட் ஸ்கொயர்ட் + ஆர் ஈக்குவலன்ட் -3 ஆர் ஈக்குவலன்ட் -2 = 0 கிடைக்குது. ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ண ஆர் ஈக்குவலன்ட் ஸ்கொயர் -2 ஆர் ஈக்குவலன்ட் -2 = 0. ஸோ இதை இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி ஃபைனலாக இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆர் ஈக்குவலன்ட் = 1 ± √3 வரும். பட் நம்ம ஆன்சர் வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூஸ். ஸோ 1 + √3 தான் நீங்கள் நோட் பண்ணி ஆன்சரில் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதே ஃபார்மேட்டில் இன்னொரு சம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஆர்ஏன்னு ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்கான், இங்கே ஆர்பின்னு நெட்வொர்க் கொடுத்துருக்கான். இது ரெண்டுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன் வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ண சொல்லியிருக்கான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நெட்வொர்க்கும் ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். சரிங்களா. இப்போது இந்த 1 ஓமுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்ஏக்கு ஈக்குவலாக இருக்கும்.
ஓகேங்களா. ஆர்ஏல என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதே ஃபார்மேட் இங்கே இருக்கும். சரிங்களா. ஸோ அதை தான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ 1 ஓம் அதுக்கு அக்ராஸாக இந்த நெட்வொர்க்கோட வேல்யூ எல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ஏன்னு இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஆர்பி ஈக்குவல் டு இது ரெண்டும் பேரல் கனெக்ஷன்ஸில் இருக்குது. ஆர்ஏ டிவைடட் பை ஆர்ஏ ப்ளஸ் 1. ஸோ ஆர்பி ஈக்குவல் டு ஆர்ஏ டிவைடட் 1 ப்ளஸ் ஆர்ஏ. ஓகேங்களா. லாஸ்ட்டாக பார்த்த ஒரு சம்முக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகேங்களா. அதே ஃபார்மேட் தான். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நிறைய சம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேவிஎல் கேசிஎல்லோட ஈக்குவேஷன்ஸ், அதாவது நோட்ஸு அண்டு பிரான்ச்சஸ் கொடுத்துருவான் ஒரு சம்மில். ஸோ அந்த பிரான்ச்சஸ் நோட்ஸை யூஸ் பண்ணி கேவிஎல் ஈக்குவேஷன்ஸ் வரும். கேசிஎல் அதாவது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா ஈக்குவேஷன்ஸ் எவ்வளோ கிடைக்கும், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா ஈக்குவேஷன்ஸ் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக் ஃபார்முலா தெரியும். ஸோ பி மைனஸ் என் மைனஸ் 1. பிங்கிறது நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். ஸோ எவ்வளோ பிரான்ச்சஸ் கொடுத்துருக்கான், 7 பிரான்ச்சஸ். நோட்ஸ் வந்து 5 நோட்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக கேவிஎல் வந்து 3 ஈக்குவேஷன்ஸு, கேசிஎலோட ஈக்குவேஷன்ஸ் n மைனஸ் 1. என்னங்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ 5 மைனஸ் 1 4. இதே ஃபார்மேட்டில் சில சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இப்போ கேட்குறான். எந்த மாதிரி கேட்குறான்னா, இப்போ நெட்வொர்க் கன்சிஸ்ட் ஆஃப் n number of principal nodes and b number of branches, then mesh analysis becomes simpler than the nodal analysis if n is greater than அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். இங்கே சிம்பிளருங்கிறது என்னென்னா லெஸ் தென். எதை லெஸ் தென் சொல்லியிருக்கான், மெஷ் அனலைசிஸ் பிகம்ஸ் லெஸ் தென் தி நோடல் அனாலிசிஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்போது மெஷ் அனாலிசிஸ் அது கேவிஎல்குரிய ஈக்குவேஷன்ஸ்குரிய பேசிக் ஈக்குவேஷன் பி மைனஸ் என் மைனஸ் 1, கேசிஎல்குரிய ஈக்குவேஷன் n மைனஸ் 1. கேவிஎல் லெஸ் தென் கேசிஎல்னு கொடுத்துருக்கான். ஒன்று இந்த ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணாலும் சரி, இந்த ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணாலும் சேம் தான். இப்போது கேவிஎல்குரிய ஈக்குவேஷன்ஸ் பி மைனஸ் என், இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பி மைனஸ் என் ப்ளஸ் 1 லெஸ் தென் என் மைனஸ் 1. ஸோ என்ன ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்ட்டு 1 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருவாங்க. அப்போ பி ப்ளஸ் 2 இங்கே 2n ஆகும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா b by 2 ப்ளஸ் 1 லெஸ் தென் 1 ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் செகண்ட். ஸோ அதுதான் சொல்லியிருக்கான். ஸோ மெஷ் அனலைசிஸ் பிகம்ஸ் சிம்பிளருங்கிறது மெஷ் அனலைசிஸ் பிகம்ஸ் லெஸ் தென் தி நோடல் அனாலிசிஸ். ஸோ அந்த அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணி அதுக்குரிய கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணி, ஸோ என்னோட வேல்யூ எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போய்ட்டு ரிமைனிங் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு இந்த ஃபார்மேட்டில் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் சம்டைம்ஸ் இப்போ சம் கேட்டுட்ருக்கான். இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்கான். அந்த நெட்வொர்க்கில் 1 ohm ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கான். அதாவது வோல்டேஜ் சோர்ஸ்க்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்கான். ப்ளஸ் அதில் போகிற லோட் லைன் வேல்யூ v ப்ளஸ் i ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு இந்த கரண்ட் த்ரூ தி 1 ohm ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ எப்படி அதை கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளாக இந்த நெட்வொர்க்கு இந்த 1 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஒரு சிம்பிள் லூப் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ கரண்ட் ஃப்ளோ இந்த டைரெக்ஷனில் கொடுத்துருக்கான். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆகும். ஃபஸ்ட்டு என்ட்ராகிற டெர்மினல் பாசிட்டிவ், செகண்ட் வந்து நெகட்டிவ். எப்போயுமே நம்ம அப்படி தான் அசைன் பண்ணியிருப்போம். கரண்ட் என்ட்ரிங் டைரெக்ஷன் பாசிட்டிவ், நெகட்டிவ். ஈக்குவேஷன்ஸ் எழுதும் போது மட்டும் செகண்ட் டெர்மினல் என்ன சைன் இருக்கோ அந்த சைன் அப்ளை ஆகும். மைனஸ் ஆஃப் 1 into i ப்ளஸ் v ஈக்குவல் டு 0. இந்த மெஸ்ஸுக்குரிய ஈக்குவேஷன்ஸ். ஸோ கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு. ஸோ ஃப்ளோ ஆகிற கரண்ட் டாப் டு பாட்டம் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ராகிற ரெசிஸ்டன்ஸ் என்ட்ராகிற டெர்மினல் எப்பவுமே நார்மலாக பாசிட்டிவ் வச்சுப்போம். லீவ் ஆகிற டெர்மினல் எப்பவுமே நெகட்டிவ்னு வச்சுருப்போம். ஸோ வோல்டேஜ் ட்ராப்பு பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் போச்சுன்னா வோல்டேஜ் ட்ராப். ஸோ மைனஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1 into கரண்ட்டு i ப்ளஸ் இந்த வோல்டேஜ். இங்கே கரண்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகுது. அப்போ வோல்டேஜ் ரைஸ். ஸோ ப்ளஸ் v which is equal to 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஐ. v வந்து எங்கேன்னு எடுத்துக்கணும்னா, ஸோ இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, v ப்ளஸ் i ஈக்குவல் டு 100ன்னு. ஸோ இங்கேருந்து v ஈக்குவல் டு 100 மைனஸ் ஐங்கிற வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2i ஈக்குவல் டு மைனஸ் 100 வரும். ஃபைனலாக i ஈக்குவல் டு 50 amps கிடைக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். இந்த மாதிரி சம்ஸ் ரிப்பீட்டாக கேட்குறாங்க.